எந்த 5 காம்போ எடுத்தாலும் சரி இந்த மிக்ஸி வந்து நான் கிஃப்டா தரேன். ஃப்ரீல வந்துட்டு 3 பர்னர் எடுப்பேன். நம்ம காம்போன்னு சொல்லி நேர்ல ஒன்று வந்தா அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது. எடுத்து என் சட்டையை பிடிச்சிக்கலங்க இந்த மாதிரி நீ சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டு நீங்க உரிமையா கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு போகலாம். நீங்க சூப்பர் 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்க பிரீமியமா ஜூஸ் கடை டீ கடை என்கிட்ட போட்டுக்க. நீங்க தாராளமா நீங்க நேர்ல எடுத்துக்கலாம். தோசைக்குமே பாத்தீங்கன்னா தோசை புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தனியாவே ஒரு காம்போ வந்து அதாவது பிரியாணி காம்போ ஆஃபர்ல நம்ம புதுசா போட்டுருக்கோம். ஒரு ஹோட்டலுக்கு பண்றாங்க முக்கியமா உள்ளன்னு நுழையிறாங்கன்னா அவங்க பாக்குறதே பாத்தீங்கன்னா இந்த அடுப்பா தான் இருக்கும். இன்னும் தி பெஸ்ட் ரேட் நம்ம போட்டுருக்கோம். வெறும் 2250 ரூபாய் மட்டும் தான். இதுல பயங்கரமான ஒரு ஆஃபரா இருக்கும். வெசல்ஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் மசாலா பாக்ஸ் கொத்து கடாயி பக்கெட் கரண்டி ஸ்பூன் வரைக்கும் உங்கள்கிட்ட வெசல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 70% 50% ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கும். வேற ஐட்டம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு 10 பேர் சாப்பாடு கொண்டு போறதுல இருந்து அதுக்கு மேல 50 கிலோ பிரியாணி ஆக்குற வரைக்கும் டபரா நீங்க எவ்வளவு எடுத்தாலுமே எல்லாமே உங்களுக்கு 325 ரூபாய் கிலோன்னு. இந்த மாதிரி ஹெவியா வேணும் லைட்டா வேணும் இல்ல எப்படி வேணும்னு அவங்க கேக்குறாங்கன்ற பட்சத்துல ஒரு டீ கடையோ ஒரு ஜூஸ் கடையோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா 4 ஸ்டீல் சேர் போட்டு 3.5 2 டைனிங் டேபிள் செட் போட்டு வெறும் 6850 ரூபாய் மட்டும் தான் நம்ம கிட்ட. எல்லாரும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். KS&Co அதாவது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது இல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல ஒரு ஜூஸ் கடை டீ கடை எதா இருந்தாலும் இங்க வந்தா போதும். ஒரு ரோட் சைட் ஷாப்பே ஆரம்பிக்கிறாங்கன்ற பட்சத்துல கூட அவங்க இங்க வந்தாங்கன்னா போறோம். அதுல இருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஆரம்பிக்கிறாங்கன்ற பட்சத்துல எல்லா பொருளுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். ஹோல்சேல் பிரைஸ் அவங்க கேக்குற மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். நம்ம கிட்ட எல்லாமே புதுசு தான். கரெக்ட்டா நம்ம புதுசு மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ரொம்ப பழசெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருந்தோம். அப்புறம் ஃபுல்லாவே இப்ப எல்லாமே புதுசு தான். புதுசு மட்டும் தான். சூப்பர் சூப்பர். ஓகே பிரதர், KS&Co நான் எப்படி வரணும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடை வந்து சென்னை ராமாபுரம் ராமபுரம் அரசமரம் இருக்கும். இருக்கிறதுல அதான் ஃபேமஸான லேண்ட்மார்க். அரசமரம் வந்துட்டு விருகம்பாக்கம் போற சைடு ரோடுக்கா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம கடை KS&Co பெரிய போர்டே இருக்கும். அது கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 4-5 போர்டு. இன்னொன்னு KS&Co ன்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 கடை தான். அதாவது பாத்திர கடை ஒண்ணு, ஃபர்னிச்சர் கடை ஒண்ணு. இப்ப நிறைய பேர் என்னன்னா KS&Co எங்கன்னு கேட்டாங்கன்னா கஸ்டமர் சொன்னது நிறைய பேர் வந்தவங்க நம்ம கடை தான் உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னு கஸ்டமர் தகவல். அதனால எல்லாருக்குமே தெரியும். வெளியே வந்து போர்டு கொட்டை எழுத்துல போர்டு போட்டிருப்போம் நம்ம கடையில. போர்டு போட்டிருக்கிறது மட்டும் தான் நம்ம கடை. மத்த யார் கூட நாங்க டைப்லும் இல்ல பார்ட்னர்னே இல்ல, இதுலயுமே கிடையாது. ஓகே, அடுத்த காம்போ ஆஃபர் போயிடலாங்களா? ஏன்னா இதான் உங்ககிட்ட ஸ்பெஷலே. எத்தனை காம்போ வச்சிருக்கோம் நம்ம? காம்போன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தது பார்க்கும்போது ஒரு 12 வகையான காம்போன. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி செட்டு, டீக்கு, ஜூஸுக்கு, சாட்டுக்கு, தோசைக்கு, இந்தியன் காம்போ, பிரியாணி, சைனீஸ், கிரில்லு, ஷவர்மா, தந்தூரி, பார்பிக்யூ, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 12 வகையான காம்போ. அதாவது ஒரு 10க்கு 10 என்ற கடை இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி நான் பண்றேன். ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரே டாக்டர் எல்லாத்துக்குமே பாப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. கண்ணுக்கு தனி, கைக்கு தனி, காலுக்கு தனி, 2 காலுக்குமே பாத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு தனி, ரைட்டுக்கு தனின்ற மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியா போட ஆரம்பிச்சாங்க ஹோட்டல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா. சோ அதனால வந்து அதே மாதிரி நம்மளும் சரி அதுக்கேற்ற போல நம்ம மாறிக்கணும் இல்லையா? அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்மளும் தனித்தனியா அந்த மாதிரி போட்டிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா இப்போ நிறைய பேர் டீ கடை ஆரம்பிக்கிறோம். பிரான்சிஸ் எல்லாம் பயங்கரமா இப்ப நீங்க நல்ல பாத்துருப்பீங்க. நம்ம அதை பேசலாமா இல்லையா தெரியல. உங்க டேட்டா கேட்டுறேன். காரணம் அதுக்கே இல்ல, நம்ம உண்மையாதான் சொல்ல போறோம். இப்ப பிரான்சைஸ் கொடுக்குறேன் நிறைய பேர் பண்றாங்க. ஆமாண்ணே. இப்போ அவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுங்க டீ கடை வச்சாங்க. நான் இங்க பார்த்தேன் இது என்னங்க டீ ஸ்டாலுக்கு வெறும் 30 இது வாங்கினாலே ப்ரோ. நம்ம இப்ப என்ன அவங்களுக்குமே சேம் அதே தான். அவங்க அதாவது அவங்க ஒரு கடை ஒண்ணு அது 10க்கு 10 இல்ல 100 அடிக்கு 100 அடியா அவங்க பிடிச்சாலுமே கூட கடை அவங்க செலவு தான். பொருள் தான் இவங்க கொடுக்க போறாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா வித் கமிஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு இத்தனை இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு கமிஷன் கொடுக்க போறீங்க. அதுக்கு நம்ம 2 லட்ச ரூபாய் கொடுத்து எடுக்கிற மாதிரி இல்லாம நீங்க அவ்வளவு ஏங்க கொடுக்குறீங்க? வெறும் 34,850 ரூபாய் கொடுங்க. நீங்க பிரான்சைஸ்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு என்ன பொருளோ அந்த பொருள் நான் உங்களுக்கு தவிர்த்து மீதி போட என்ன எடுப்பீங்க? அதுல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே எடுப்பீங்களா? டிஸ்பிளே பாத்தீங்கன்னா அது வெறும் 24,850 ரூபாய் தானே நம்ம கிட்ட. நீங்க ஆமா நீங்க இது அதாவது இது தவிர்த்துன்னு பார்த்தா அவங்க ஸ்நாக்ஸ் வைக்க கொடுக்க போறாங்க. அதுவும் தனியா இப்ப 2 லட்சம் ரூபாய்னா 2,50,000 ரூபாய்க்கு நீங்க தனியா எடுக்கணும். திருப்பி 50 ரூபாய் திருப்பி போட்டு எடுக்கணும். நீங்க அவ்வளவு ஏன் போறீங்க? வெறும் 34,850 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால், 2 ரவுண்ட் டேபிள், டஸ்ட்பின், அந்த இதுக்கு தேவைப்படுற 3 பர்னர் அடுப்பு, ஸ்டீல் அடுப்பு. அதாவது நம்ம சாதாரண கொடுக்க இந்த இருக்கு பாருங்க, ஸ்டீல்ல வந்துட்டு 3 பர்னர் அடுப்பு. நம்ம காம்போன்னு சொல்லி நேர்ல ஒண்ணு வந்தா அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு கிடையாது. எடுத்து என் சட்டையை பிடிச்சிக்கலங்க இந்த மாதிரி நீ சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டு நீங்க உரிமையா கேட்டு என்கிட்ட வாங்கிட்டு போலாம். நீங்க சூப்பர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க இப்ப எவ்வளவு இது பாத்துருப்பீங்க. கண்டிப்பா மிஞ்சி போனா ஒரு டீ கடை ஆரம்பிக்க ஒரு கடை இருக்கு. ஆனா ஆரம்பிக்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கற ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள பண்ண முடியும். 50,000 ரூபாய் எங்க போறீங்க? வெறும் 34,850 ரூபாய் இருந்தா கொடுங்க. நீ ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடை இருக்குன்ற பட்சத்துல 34,850 ரூபாய்க்கு போதும் தாராளம். இது என்ன மிஞ்சி இதுல பாத்தீங்கன்னா 12 கிளாஸ் கஸ்டமருக்கு கிளாஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். அதனால நீங்க இந்த மாதிரி தாராளமா எடுத்துலாம். சரி, இது மட்டுமா கேட்டா அந்த சம்மர்ல என்னடா போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர். அதாவது உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், 900 வாட்ஸ்
மிக்ஸி ஒன்று, 3 அதாவது கட்டிங் டேபிள் ஒன்று, 2 ரவுண்ட் டேபிள் 2 வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து, அதாவது உங்களுக்கு கட்டிங் போர்டு முதற்கொண்டு அந்த 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா தான். இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, இப்போ ஜூஸ் ஸ்டால் இது ஒன்று, கிளாஸ் 12 கிளாஸ்னு போட்டு இதோட 1 + 12 13 அப்படி சொல்ல மாட்டோம். அதாவது 12 கிளாஸும் சேர்த்து ஒரு பொருள் தான், அந்த மாதிரி தான் போட்டுப்போம். 1வது ஜூஸ் ஸ்டால் இருக்குன்னா 8வது ஐட்டம் பார்த்தீங்கன்னா 12 கிளாஸ், 7வது ஐட்டம் பார்த்தீங்கன்னா 12 கிளாஸ், கிளாஸ் தனியா அதில் அந்த 24 சேர்த்து இந்த கிளாஸோட 25 பொருள் அப்படி சொல்ல மாட்டோம். எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 13 பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். நீங்க எங்க வேணா, அதாவது ஓப்பன் சேலஞ்ச் எப்படி சொல்றாங்க, சுருக்குன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி கிடையாது. என்கிட்ட உங்களுக்கு கம்மி, நீங்க வேணா விசாரிச்சுட்டு வாண்டு கேட்டு போறதுனால மட்டுமே தான் நம்மள அந்த மாதிரி சொல்றோமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி வீடியோல பேசுறேன், சுருக்கு பேசுறேன், நேரில் போனா எப்படி பேசலாம் இல்லை கிடையாது. நீ நேரில் வந்தா நான் இப்படிதான் இருக்க போறேன். நம்மகிட்ட கம்மியா கொடுக்குறோம், நம்ம அதெல்லாம் பார்கென் கிடையாது, பிக்சட் ரேட்னு சொல்றதுக்கு காரணம் தான். இன்னும் நம்ம பெரிய பொருள் எல்லாமே நம்ம செஞ்சு தரது, அதனால உங்களுக்கு போடுறோம். இன்னும் என்ன அப்படியான அவங்க பேசி கம்மியா தர, மொத்த பொருளா நம்ம கொடுத்துட்டு அந்த அவங்க கம்மி பண்ற ரேட்ல 100,000 ரூபாய் வச்சாங்கன்னா அவங்க நம்ம இந்த மாதிரி பொருள் எடுக்கலாம். இப்போ சொல்றேன் 50,000 தரல, 38,850 ரூபாய் ஜூஸ் ஸ்டால் ஆஃபர். டீ ஸ்டால் ஆஃபர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,850 ரூபாய் இருந்தா போதும், ஒரு கடை போட்டுக்கலாம். ஆமா, பிரான்சைஸ் எடுத்தாலும் ஒரு டீ கடை மட்டும் தானே போட முடியும். இதை தவிர்த்து மிஞ்சி போனா என்ன எடுப்பாங்க, இப்போ இதுவும் சேர்த்து ஒரு 70 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம கணக்கு ரொம்ப வைக்கல, அதனால 70 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்களேன். 80 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து போனா மிஞ்சி போனா நீங்க இந்த மாதிரி வாமர் எடுப்பீங்களா? சரியா? அதுக்கப்புறம் மிஞ்சி போனா என்ன, அந்த 4,850 ரூபாய் டைனிங் டேபிள் செட் 10 எடுத்தா கூட அந்த ரேட் வராதுன்னு. இந்த செட் அதுன்னா அது ஒரு 48,000 ரூபாய் வருமா? ஆமா, 4,850 10 கூட 48,000 கணக்கு வச்சுக்கோங்க, 48,500 ரூபாய் வரும். மொத்தமா போட்டு பாருங்க. அதாவது நீங்க 2.5 லட்ச ரூபாய் கொடுத்து டீ ஷாப்புக்கு மட்டும் பிரான்சைஸ் போட்டு கியாஸ் போடுறதுக்கு நீங்க டீ கடை, ஜூஸ் கடை பிளஸ் டைனிங் டேபிள் மொத்தமா சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் வராது. 1.5 லட்சம் ரூபாய் முடிஞ்சு. ஆமா, ஒரு 1.5 லட்சம் வராது நினைக்கிறேன். இன்னொன்னு நிறைய பேர் என்னன்னா, அங்க பிரான்சைஸ்ல இவ்வளவு போட்டு தராங்க, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க வாங்க, டே அப்துல் இந்த மாதிரி சொன்னலப்பா எனக்கு புரியல என்ன சொன்னா, நேர்ல வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது வந்தா எடுக்கணும், ஒருவேளை கேட்டு வந்தா நினைப்பாங்க, அப்படி கிடையாது. கேளுங்க, ஐடியா இருக்குப்பா எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவோம். அதுக்காண்டி சின்ன சின்ன பொருளுக்கு ஒரு பொருளுக்கு அப்படி சொல்ல மாட்டோம். மொத்தமா சேர்த்து ஆனா ஓகே. இன்னொன்னு என்னன்னா, தம்பி எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட் பா, இதுக்குள்ள வந்துட்டு நான் இதெல்லாம் போடலான் இருக்கேன், என்னால முடியுமா? தாராளமா முடியும். நீங்க என்கிட்ட நேரம் வாங்க, வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த பட்ஜெட் செட் பண்ணி தரேங்கிறேன். ஆனா என்னன்னா, பார்கென் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கல்ல, கண்டிப்பா அவங்க ஒரு 10 கடையில கேட்டு வராங்க, நீ 8,500 தான்டா சொன்னேன், போர்டு போட்டு வச்சிருக்கேன். நான் 6,850 ரூபாய் போர்டு போட்டு வச்சிருக்கேன், நான் 8,000 ரேட்டே போட்டு வச்சிருக்கு பாருங்க. அவங்க வந்து வெளியில கேட்டு, ஆமா வெளிய எங்க கேட்டு எட்டுறாங்க. அது இன்னொன்னு, அதை 1 இன்ச் பைப் போடுறாங்கன்ற பட்சத்துல 7,500. அதுல எனக்கு ஹெச் ஃப்ரேம் வேணும். இப்ப சிங்கிள் ஃப்ரேம் வருதா இது, இப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஃப்ரேம் வரும். அது பார்த்தாலே உங்களுக்கு ஹெச் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஆமா, சோ அதனால வந்துட்டு அப்படி தெரியாது கஸ்டமருக்கு. இன்னொன்னு அந்த இதை ரேட்டை பார்த்துட்டு எனக்கு இதுதான்டான்னு கேட்பாங்க. கண்டிப்பா, அதனால அப்படி நம்ம தர முடியும். உங்களுக்கு நான் கம்மியா கொடுக்கணும்னு கொடுக்குறேன்னா, இன்னொன்னு என்னன்னா, கஸ்டமர் இப்ப நானும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா நான் அவனு ஈஸியா சம்பாதிச்சது கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் போட்டு நம்ம மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நான் லாஸ்டா சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்களா, அது வந்து என்ன பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்ப கடை ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப இந்த கடை போட போறோம், அந்த பொருள் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இல்ல நான் கடை போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன் கண்டிப்பா தேவைப்படும். இப்ப ஒரு கடைக்கு தேவையான போர்டு அது கண்டிப்பா தேவைப்படும். சிம்னி வைப்பாங்க ஒரு சில பேர், அது தேவைப்படும். அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் தேவைப்படும் சொன்னீங்கன்னா, நம்மளும் கடைக்கு தேவையான போர்டு எல்இடி போர்டா இருக்கட்டும், நார்மல் லைட் போர்டா இருக்கட்டும், விளம்பர சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு ஒரு ஏ போர்டா இருக்கட்டும், இல்லை ஒரு பிட் நோட்டீஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கடையை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு, வெளியே மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு, அந்த கடையை புதுசாக கஸ்டமர் உள்ளே வர வைக்கிறதுக்கான வேலைகளை, விளம்பரங்களை நம்ம வந்து லோக்கல் ஏரியாக்குள்ளே செய்வோம். கடைக்கான நேம் போர்டு உள்ளே வந்து பிராண்டிங் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்வோம். இன்டீரியர் ஒர்க் பண்ணுவோம், எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு. சூப்பர் சூப்பர். அதாவது நம்ம கிட்ட பொருள் மட்டும் இல்லை, இதுவுமே. ஆமாம், இப்போ என்னன்னா சரி நிறைய பேர் என்னன்னா, தம்பி நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டோம், இதுக்காண்டி சரி ஒரு ஆளை வெளியே தேட இல்லை, எங்ககிட்டே ஒரு இடத்துல பேசியிருந்தப்போ கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்போ நான் வெளியே விசாரிச்சு இதுக்காக ஆள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அது தெரியாது, உண்மையை சொல்ல போனால் இதெல்லாம் நம்மளே டிசைன் பண்றதுதான் இது ஃபர்ஸ்ட் அப்படின்றப்போ சரி நம்ம டிசைன் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தா எப்படி அவங்ககிட்ட கேட்டு பார்த்தோம், அந்த மாதிரி நம்ம தாராளமா பண்ணலாம், அந்த மீன் யாழ் மட்டும் சொல்லுங்க நம்ம பண்ணிக்கான. அதனால எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ஆள் இருக்கு. இல்லைன்னா ஒரு பேருக்கு ஏசி டக்ட் போடுவாங்க, வென்டிலேஷன் ஏர் வென்டிலேஷன் போடுவாங்க, எல்லாத்துக்குமே நம்ம. அதாவது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்கன்னா அதுக்கான ஒரு கடை என்கிட்ட இருக்குன்னா அதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நேரம் அவ்வளவுதான். இதுல A to Z நான் பாத்துறேன். உங்களுக்கு மாஸ்டர் வேணுமா, அதுக்கு கூட ஆள் இருக்காங்க, ஆள் சொல்லி விடுவாங்க, நம்பர் கொடுத்துட்டு போனீங்க உங்களுக்கு ஆள். அது வரைக்குமே என்கிட்ட கடை இருக்கியா, நீங்க ஆள் உனக்கு ஆளு பொருள் எல்லாமே நான் தரேங்கிறேன். மொத்தமா எல்லாமே போட்டு ஆமா கொடுக்கிறதுக்கு நீங்களே வச்சுக்கலாம். ஆனா இன்னொன்னு என்னன்னா 2.5 லட்ச ரூபாய் போட்டு நீ முதலாளி, அதாவது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓகே 2 லட்ச ரூபான்றது அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது, எடுத்து கொடுத்து அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவங்களும் தனியாக ஒரு கமிஷன் வச்சாதான் முடியும். போல ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கணக்கு தான் 10 செட் டைனிங் டேபிள் 40,
அது 2 சேர்த்து 70, மிஞ்சி போனா எவ்வளவு வருது? அது 50ன்னு வச்சுக்கோங்க. நீ 250க்கு கொடுக்க போது உனக்கு 1 லட்ச ரூபா நான் மிச்சப்படுத்தி தராங்கற. எனக்கு நீ கமிஷன் தர போடியா? நீ போய் எடுத்து சம்பாரிச்சு 4 பேர் சொல்லி விடுவியா? அந்த சந்தோஷம் போது நமக்கு. இந்த கடையில எடுத்தேன்டா, அந்த கடையில கம்மிட்டே தம்பி அந்த கடையில எடுத்தேன்டா, அந்த பாயிண்ட் எடுத்தேன் நல்லா இருக்கு, அந்த பட்ஜெட்ல இருக்கு, நீ சொல்லி விட போற. அதுக்காக எனக்கு அந்த பிரான்சைஸ் தான் வேணும், எனக்கு அந்த பிராண்டோட வேணும்னா அவன் எடுத்துக்க போறாங்க. அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி போடுறாங்க. எனக்கு இப்போ ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வேணும்பா, நான் அவ்வளவு பட்ஜெட் கொடுத்து நம்மளால போட முடியாதுன்னா நான் பிரீமியமா சொல்றேன். 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்க பிரீமியமா ஜூஸ் கடை டீ கடை என்கிட்ட போட்டுக்க. நீங்க தாராளமா நீங்க நேர்ல எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து இது வெறும் 24,850 ரூபா இருந்தா ஒரு சைனீஸ் கடை போட்டுலாம். சரி தம்பி, நம்ம இப்ப தோசைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 90 தோசை ஒரே கடையில, 120 தோசை, 224 தோசைலாம் ஒரு கடையில பெஸ்ட் நகர்ல நம்ம பாத்துருக்கோம். அது மாதிரி ஏதாவது ஒரு கடைக்கு நான் தனியா போடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல காம்போ கடை தாராளம். அதாவது தோசைக்குமே பாத்தீங்கன்னா தோசை புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தனியாவே ஒரு காம்போ வந்து. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோசை கல்லு 3க்கு 2 புரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள். அதுக்கு தேவைப்படுற இதுல சில்லற இன்னொன்னு என்னன்னா, இது 3 எடுத்தாலே இந்த ரேட் தாண்டுனேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீன்ற கணக்கு தான். கிட்டத்தட்ட இந்த ஓபனாவே 14 பொருள். இதுலயே பாத்தீங்கன்னா 38,850. ஒண்ணுமே இல்ல. கஸ்டமருக்கு இப்ப தெரியாதது ஒண்ணும் கிடையாது. கஸ்டமர் இல்ல, ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு காலேஜ் முடிச்சு வராங்கன்னா அவனுக்கு எல்லாமே தெரியுது. போன வீடியோ சொல்ல மாட்டேன், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் ரேங்க் கூட கிடையாது. நாங்களே இவ்வளவு பெருசா வைக்கும் போது இப்ப வரவங்க நல்லா தெளிவா யோசிச்சு நல்லா சூப்பரா பண்றாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு பொண்ணு, ஒரு 14 வயசு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்து பயங்கரமான டேலண்ட். 3.5 லட்ச ரூபாய்க்கு அந்த பொண்ணு எடுத்துச்சு. போய் பார்த்தோம், சரி நம்ம கூட எடுக்கணும். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சோ வித்தின் அந்த மெஷர்மெண்ட் கூட மாறாம அப்படியே போட்டு வச்சு, ஒரு இன்ச் கூட எக்ஸ்ட்ரா உள்ள கம்மியா உள்ள அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர வியப்பா இருந்துச்சு. நம்ம உண்மையில போய் கை கொடுத்து எப்ப வந்தாலும் வாங்க எங்க கடைக்கு வாங்க, உனக்கு 10% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளவு வயசுல உண்மையை சொல்ல போறேன், அந்த வயசுல நம்ம விளையாண்டுக்கிட்டு வேணா இருப்போம். கண்டிப்பா கல்யாணத்துக்குன்னு போனா நிஜாம் பாக்கு தேடி போட்டுக்கிட்டு இருப்போமா, அவ்வளவுதான் நம்ம அந்த வயசுக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி நல்லா வராங்க. அப்போ எப்படி நான் வந்துட்டு சரி அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நம்ம கம்மியா கொடுத்துட முடியாது. சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்ற பட்சத்தில் நம்ம கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்றது அவ்வளவுதான். 38,850 ரூபா இருந்தா போதுன்ற பட்சத்துல ஒரு தோசை கல் ஆகாம எடுத்துடலாம். சரி, இது இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் போட்டு மெயினான ஐட்டம் வாடா அப்படின்னீங்கன்னா, மெயினான ஐட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி காம்போ ஆஃபர் நம்ம புதுசா போட்டுருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850. சிம்பிள் தான். டேக் அவே வச்சு ரேட்ல தான் இருக்க மாட்டேங்குது எல்லாமே. அதாவது ஒண்ணு மோஸ்ட்லி நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு டக்குன்னு போறப்ப உங்களுக்கு தோன்றது இருக்கிறதுலே கம்மியான மக்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் தான் வரும். ஒன்னு 2 லட்சம், 1 லட்சம், இல்லன்னா 50,000. நீ 50,000 கூட வேணா, அதுக்கு கீழே வா. என்னோட இது என்னன்னா 850ன்றது என்னோட இது. இந்த கடை போனா எல்லாமே ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரா இருக்காது. சோ அது எங்களுக்கு ஒரு இது ட்ரேட் மார்க்ன்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம அந்த ரேட்டை போடுறது. 38,850 ரூபா. அதாவது ஒரு நல்ல மாஸ்டர் பார்த்தாங்கன்னா டக்குன்னு பிடிச்சுப்பாங்க. என்னன்னா கொரியன் பர்னர் அடுப்பு, கொண்டைல கொரியன் பர்னர். அதாவது நீங்க 10 ல இருந்து 15 கிலோ பிரியாணி வரைக்கும் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். அப்பெல்லாம் விறகடுப்புல இருப்பாங்க. அந்த அளவுக்கு இப்ப இந்த அடுப்புல பண்ணி அடி பிடிச்சுன்ற பட்சத்துக்குன்னா விறகடுப்பு மாதிரி எரியக்கூடியதான் அந்த கொரியன் பர்னர். நின்று எரியும். அதனால இது வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி வாமர். இப்ப சனி ஞாயிறு இருந்தாலும் டக்குன்னு காலி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நாள் போனா கொஞ்சம் ஸ்லோவா ஒரு ஆன சூடா கொடுக்க முடியுமா பிரியாணி கேட்கறவங்க, அந்த மாதிரி இதுல வச்சு கொடுத்தாங்கன்னா சூடாவே வச்சுக்கலாம். ஆமா, வாமரா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற கட்டிங் டேபிளா இருக்கட்டும், டபராவா இருக்கட்டும், பிளேட், ஸ்பூன் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும் தான். 4 டைனிங் டேபிள் செட்ல நீங்க என்னென்ன வைப்பீங்களோ அந்த பொருள் எல்லாமே இதுல இருக்கும். நம்ம அதாவது 1-2 பொருள் கொடுத்து ஒரு டேபிள் கொடுத்து என்னடா காம் பண்றான். நேர்ல வந்து பார்த்து மொத்தமா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை பொருள் இருக்குன்னு அதுல பாத்துங்க. இந்த பவுல்னா 12, அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் 4 டேபிளுக்கு என்ன கணக்கோ அந்த கணக்குக்கு தான் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் விட்டு இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்ப வராங்க. அது மாதிரி என்ன இப்ப ஜூஸ் கடை டீ கடை எப்படி போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட் கவுண்டர். சாட்டுமே பாத்தீங்கன்னா ஆமா பயங்கரமா, அதாவது ஒரு காலேஜ் பக்கம் போடுறாங்கன்ற பட்சத்துல பயங்கரமா ஓடக்கூடியது. 2 சாட் கவுண்டர், 4க்கு 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ்டர், அப்புறம் ஃப்ரையர், அடுப்பு, அது மாதிரியான. அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா வாங்க போனீங்களே பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு 10 ரூபாய். ஆமா, ரவுண்ட் டேபிள். அதாவது வெளியே நின்று சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, டேக் அவே, அந்த மாதிரி. அதுவும் சேம் அதே தான். 38,850 ரூபா இருந்தா போதும். உங்களுக்கு இந்த 13 பொருள் சேர்த்து வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இது மட்டும் இல்ல, முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த மாதிரி 12 காம்போ இருக்கு நம்ம கிட்ட. நேரா வாங்க. ஏன்னா ஒரு காம்போ சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 12 காம்போலாம் சொன்னா பாத்தீங்கன்னா வீடியோ 4 நாள் போகும். அதனால வந்துட்டு நேர்ல வாங்க எடுத்துக்க. சரிடே நீ ஃபிக்ஸ் ரேட்டுன்றா, இவ்வளவு பொருள் எடுத்தா ரேட் குறைக்க மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு இப்ப நான் வரேன். என் சந்தோஷம் என்னன்னா, சந்தோஷம் இல்ல எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா அவ்வளவு பொருள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல அந்த 12 காம்போ இருக்குல்ல, அது நல்லா பாத்துக்கோங்க. அந்த 12 காம்போல எந்த 5 காம்போ எடுத்தாலும் சரி, இந்த மிக்ஸி வந்து நான் கிஃப்டா தரேன். ஃப்ரீன்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா ஃப்ரீன்னு அது கூட தப்பு தான். கிஃப்டா தந்துடுறேன், காம்ப்ளிமெண்டா கொடுத்து. ஆமா, ஒரு 5 பொருள் சேர்த்து 5 காம்போ சேர்த்து எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல இந்த மிக்ஸி தந்துடுறேன். இல்ல எனக்கு ஜூஸ் மிக்ஸி வேண்டாம் தம்பின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அதுக்கு பதிலா உங்களுக்கு ஜூஸ் மிக்ஸி நம்ம தந்துடலாம். என்னன்னா இதுவுமே நம்ம இவ்வளவும் பண்றது
இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கு மட்டும்தான். ஓகே. இப்போ கம்மியா இன்னொன்னு என்னன்னா, ஒரு சில பேர்லாம் இப்படி சொல்றாங்க, அது ரொம்ப வருத்தமா இருக்குடே, நீ ரொம்ப கம்மியா தான் கொடுக்குற, அதுக்காண்டி நீ சொல்ற ரேட்டு நான் எடுக்கணுமா அப்படி கேட்கறாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு அது என்னன்னா ஓவரா பேசுறப்போ ஒரு வாக்குவாதம் ஆயிடுது. ஓகே. அது சண்டை போடுற ரேஞ்சுக்கு அவங்க தான் நம்மளை தள்ளிடுறாங்க இல்லையா. இன்னொரு கடையை போய் நீங்க பார்த்துட்டு வாங்கன்ற ரேஞ்சுக்கு நம்மள அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு அவங்க நம்மளை தள்ளிடுறாங்க. இவ்வளவு பேர் இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டம் எப்பவுமே இருக்கும். அதனால எப்ப வேணா வரலாம். இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஐடியா இருக்கு நான் பார்க்க வேண்டாம், தாராளமா வாங்க பார்த்துட்டு போங்க. அதே போல இந்த மாதிரி பொருள் எடுக்கிறீங்க பட்சத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு என்னன்னா, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸ் நான் கிஃப்டா தான். ஆமா, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, இல்லன்னா அந்த 5 காம்போ எடுக்கிறாங்க, அந்த 2 இது என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு நம்மளும் ஒரு அளவுக்கு தான் குறைக்க முடியும், ரொம்ப குறைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ், அதுவும் ரொம்ப பேச்சா போயிடுது. உங்களுக்கு தெரிஞ்ச வண்டி கூட்டு விட்டாலும் நம்ம ஏற்றி விட தான் போறோம் பொறுப்பா. இங்க இருக்க வண்டி புச்சூரா தமிழ்னா உங்களுக்கு முடிஞ்ச கம்மியான வாடகையில பிடிச்சோன்னா டெலிவரி சார்ஜ் நம்ம கிட்ட தனி தான், எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தோம். ஆமா. ஓகே. ஓகேண்ணா. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் நிறைய காம்போஸ் பார்த்தோம், இந்த தடவை இன்னும் அதிகமாக போயிருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் தெரியும். ஆனால் நான் முக்கியமாக இப்போ நம்ம வீடியோ போகிறது எதுக்காகனா, ஹேண்ட் சைஸ்ன்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இது வரையும் அவங்களாம் நேரம் நம்ம கடைக்கு வந்துட்டு அந்த பொருளையும் அவங்க பார்த்துட்டு அந்த பொருளெல்லாம் பார்த்துட்டே கூட நமக்கு இல்லைடாடே நீ அதே ஃப்ரான்ச்சைஸில் இருக்க பொருளை நீ தருவேன்னு கேட்டால் நீ எடுத்துட்டு வாங்க, அந்த கொட்டேஷன்லேருந்து நான் உங்களுக்கு வந்து 10,000 20,000 நான் கம்மியாக தரேன். அப்படி தரேன் அந்த மாதிரி. அதாவது அவங்க அதுல கேட்குற பொருள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, 10,000 20,000 கூட கிடையாது. என்னால் முடிஞ்சல உங்களுக்கு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 1.5 குடிக்கணும்னா என்னால் 1 தர முடியாது. அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி நம்ம அதே குவாலிட்டியிலண்ணே சேம் 202 கிரேட்ல நான் தரேன் உங்களுக்கு. யாருக்கும் அந்த கிரேட்லாம் சொல்ல மாட்டாங்க. 202 கிரேட்ல வித்தவுட் கமிஷன். ஏன் கமிஷன் கொடுத்து ஏன் போறீங்க, நேரவா இந்த மாதிரி கொட்டேஷன் இருக்கு எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு 20,000 30,000 நான் கம்மியாக தரேன் பண்ணி தரேன். ஓகே ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. வேற லெவல். மிஸ்டர் கேமரா சேனல் பாட்டு கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 2 வீடியோ கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க 2 வீடியோவும் பார்த்துட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துட்டு சிறப்பாக அமுச்சு விட்ருங்க. தேங்க்ஸ். கண்டிப்பாக.